அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்தியாவில் இருக்க அரசு வங்கிகளில் கிளர்க்குக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 10,277 காலி பணியிடங்கள் கொண்ட கிளர்க்கு பணியிடங்களை நிரப்புறதுக்காக ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணி வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இருக்கிற கவர்மெண்ட் பேங்க் அரசு வங்கிகளில் உங்களை காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக வெளியிட்டிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இருக்கும், தமிழ்நாட்டிலையும் இருக்கும். அரசு வங்கிகளில் இருக்க காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக IBPS அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வங்கி பணியாளர் தேர்வாணையம் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா அரசு வங்கிகளில் இருக்க காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடுவாங்க. இப்போ இந்த சமயம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இப்போ என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா கிளர்க்குக்கான ஒரு காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்காக வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் இதுக்கு கீழே 11 விதமான அரசு வங்கிகளில் உள்ள கிளர்க்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் அது. உங்களுக்கு தமிழகத்திலேயே பணி வாய்ப்பு இருக்குது, எக்ஸாமும் தமிழ்லே இருக்குங்க. இந்த மொத்தம் காலி பணியிடங்கள் 10,277. இது என்னென்ன விவரங்கள் முழுமையாக பார்க்கலாம், தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். IBPSல அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க கிளர்க்குக்கானது. ஃபர்ஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். முதல்ல சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வங்கி பணியாளர் தேர்வாணையம் வங்கிகளில் இருக்க காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கானது. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் கிளர்க்கு, அதுதான் பணியிடங்கள். மொத்த காலி பணியிடங்கள் இந்தியா ஃபுல்லாக 10,277 இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 1/8/2025 21/8/2025 அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 21/8/2025. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அக்டோபர் மாதமும் மெயின் எக்ஸாமினேஷன் நவம்பர்லேயும். உங்களுக்கு எப்படி சில ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்போ வரும்னா மார்ச் 2026 முடிச்சிடுவாங்க. எந்தெந்த வங்கிகளில் இந்த பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11 விதமான வங்கிகளில் கிளர்க்கு பணியிடங்கள் நிரப்புறதுக்கான அறிவிப்புன்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்ன பேங்க்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 விதமான பேங்க்குக்கு தான் கிளர்க்கு பணியிடங்களுக்கான அறிவிப்பு இது. இதற்கான சம்பள விகிதம், அந்த கிளர்க்கு கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அந்த போஸ்ட்டுக்கான சம்பள விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,050 64,480 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இதுக்காக கொடுக்குறாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்தியர் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 20ஆகவும் அதிகபட்சம் 28ஆகவும் கொடுத்துருக்காங்க. வயது தளர்வு உண்டு. SC/STக்கு 5 வருடங்களும், OBC அவங்களுக்கு 3 வருடங்களும், PWD கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிளர்க்கு போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. வேறு எதுவும் தகுதிகள் வேண்டியதில்லை. டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதவிக்கான விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா SC/ST, BWBD, எக்ஸ் சர்வீஸ்மென், DESM இந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னால் 175 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். இது இல்லாமல் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 850 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இதற்கு தேர்வு செய்யும் முறை எப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பில் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு 100 கொஸ்டின்ஸ் வச்சு இருக்குங்க. அது இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான சிலபஸ் வச்சு வந்திருக்கு. நீங்கள் இந்த எக்ஸாமை தமிழ்லே எழுத போகிறீங்க, அதனால் உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 155 மார்க்குக்கு 200 மார்க்குக்கு 155 கொஸ்டின்ஸ்க்கு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷை தவிர மற்ற எல்லாமே தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த 2 எக்ஸாமையும் நீங்கள்
அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்ல எக்ஸாம் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இதில் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ்லையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்லே இருக்கிறதுனால இந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் புதுச்சேரி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளமும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழில் இருக்கும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் அதெல்லாம் எங்கே இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். அதை நம்ம பார்த்துடலாம். நீங்கள் இதில் ஆன்லைனில் தாங்க இதுக்கு அப்ளை பண்ணணும். அதையும் நம்ம இதில் சொல்கிறேன் உங்களுக்கு லிங்க் எதில் போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டிலேயே பணி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த 11 விதமான பேங்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது நோட்டிஃபிகேஷனில் கீழே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க சொல்லியிருக்க அந்த 1/8/2025, 21/8/2025 அப்ளை பண்ணுறது அவங்க கொடுத்துருக்க அந்த கிளர்க்குக்கான அந்த ஆன்லைன் அப்ளை லிங்க் அவங்களே கொடுத்துருப்பாங்க அஃபீஷியல் வெப்சைட்டில். அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் முறையில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லாக அவங்க மொத்தம் 10,277 காலி பணியிடங்கள் ஒதுக்கி இருந்தாலும் ஸ்டேட் வைஸ் ஒவ்வொரு பேங்க்லேயும் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபுல் ஸ்டேட் வைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, டோட்டலாக அந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம இதுக்கு புதுச்சேரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். புதுச்சேரியில் மொத்தம் 19 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அது பேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு 5 காலி பணியிடங்களும், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு 1, கனரா பேங்குக்கு 5 வேக்கன்சியும், அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு 5 வேக்கன்சியும், பஞ்சாப் நேஷனல் பேங்குக்கு 2 வேக்கன்சியும், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்குக்கு 1 வேக்கன்சி, மொத்தம் 19 வேக்கன்சி பஞ்சாப்க்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 894 காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது பேங்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு 105, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 20 வேக்கன்சி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு 40 வேக்கன்சி, கனரா பேங்குக்கு 450 வேக்கன்சி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 127 வேக்கன்சி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குக்கு 50 வேக்கன்சி, பஞ்சாப் நேஷனல் பேங்குக்கு 60 வேக்கன்சி இருக்குது, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்குக்கு 30 வேக்கன்சிஸ் இருக்குது, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 12 வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு மொத்த காலி பணியிடங்கள் 894 ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மற்றபடி இந்தியா ஃபுல்லாக வேக்கன்சிஸ் மொத்தம் 10,277. உங்களுக்கு தமிழ்நாட்டிலே பணி வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டிலே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். புதுச்சேரியிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு புதுச்சேரியிலேயே 2 எக்ஸாமுக்கும் 2 எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரியில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் இங்கெல்லாம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் கொடுத்துருவாங்க. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷனும் தமிழ்நாட்டிலே இருக்கும். அது எங்கே அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். பொதுவாக பார்த்தோங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டுமே உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இருக்குது. இந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு தமிழ்லே எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. அதிக காலி பணியிடங்கள் கொண்டு இந்த கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளை லிங்க்கு நீங்கள் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்ளை ஆன்லைன் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அண்டர் சிஆர்பி சிஎஸ்ஏ எக்ஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் கிளர்க்குக்கான அப்ளை லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில்
கிளிக் here for நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஐபிபிஎஸ் பேங்க்குக்காக நீங்கள் வேறு எதுக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டும் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 21/8/2025 அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.